So I will not find God directly. So how can I give to God? இப்போ நான் வந்து கடவுளை என்ன பண்ண மாட்டேன், நேராக பார்க்க மாட்டேன். இப்போ கடவுள்கிட்ட கொடுக்கணும்னா பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. வீட்டு கூரையில் வச்சுட்டா கடவுளை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டார். He is not going to take from my roof, or I am not going to heaven and give. இப்படி தூக்கி வச்சுட்டு ஜபத்தில் இயேசு நாமத்தில் ஆண்டவரே இந்த உங்கள் தசம பாவத்தை எடுத்துக்கோங்கன்னா அவர் எடுத்துக்க மாட்டார். ஸோ how do I give to God? நான் எப்படி கடவுளுக்கு கொடுப்பேன்? So when people give to ministries, they see people and their fruits, and they judge that and they decide whether to give or not. இப்போ மக்கள் வந்து கடவுள் கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரங்க அவங்களோட கனிகள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதா வேணாமா அப்படின்னாலாம் நிறையா டிசைட் பண்ணுறாங்க. See, the Bible tells you that you know nobody after the flesh. Let's go to 2 Corinthians chapter 5 verse 16. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். How do you understand the scripture? இந்த வசனம் உங்களுக்கு எப்படி புரியுது? இயேசுவையே நாங்க மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனிமே என்ன பண்ண மாட்டோமா, மாம்சத்தின்படி அறிய மாட்டோமா? இது எப்படி இந்த இயேசுவை மாம்சத்தின்படி அறியறது, அப்புறம் எப்படி இந்த இயேசுவை வந்து மாம்சத்தின்படி அறியாமல் இருக்கிறது? How do you relate it? கண்ணு மூடுங்களா எல்லாரும். Close your eyes, all of you. உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப சொந்தமாக உறவான யாராவது ஒருத்தரை பற்றி நினைங்க, யாராவது ஒருத்தரை மட்டும் நினைங்க. Just think about one person. இப்போ அவங்கள நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அவங்கள நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியறத விட்டுட்டு தெரியாத ஏதாவது தேடி பாருங்களேன். என்ன தெரியுது? அவங்க அன்பானவங்க, அவங்க ரொம்ப கைண்டானவங்க, அவங்க ரொம்ப பொலைட்டானவங்க. they are so polite, they are so kind, they are so pleasing. அது மாதிரி அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ கண்ணு தோறுங்க. இப்போ உங்களால் ஒரு 2 மாடல் பார்க்க முடிஞ்சதா? You see someone in the physical and you see someone in the spiritual அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒருத்தரை வந்து எப்படி பார்த்தீங்க? மாம்சத்தில் பார்த்தீங்க, அடுத்தது ஆவியில் பார்த்தீங்கன்னு சொல்லலாம். இப்போது அவங்க ரொம்ப அன்பானவங்க, அவங்க ரொம்ப அழகானவங்க, இல்லாட்டி அவங்க ரொம்ப கரிசனம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறவங்க, அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, இல்லை அவங்க ரொம்ப கோவக்காரங்க, இந்த மாதிரிலாம் ஒருத்தரை பார்த்தா அது மாம்சத்தின்படி அறியறதா இல்லையா? அந்த கேள்விக்கு வருவோம். என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னா, சரி நான் வந்து கண்ணு காது மூக்கு கை இப்படியெல்லாம் அவங்க வந்து குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, உயரமாக இருக்காங்கன்னு அறியல. சரி, அப்போது இதை விட்டுட்டு நான் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு போனால் நான் வந்து அவங்க குணங்களை வச்சு அறிகிறேன். அன்பானவங்க, பொலைட்டானவங்க, இந்த மாதிரிலாம் குணங்களை வச்சு அறிகிறேன். அப்போது குணங்களை வச்சு அறிகிறீங்கல்ல, அது மாம்சத்திலிருந்து அறிகிறதா இல்லை ஆவியிலிருந்து அறிகிறதா? அது மாம்சத்திலிருந்து அறிகிற கேட்டகரிக்கு வராதா? வருமா வராதா? வரும்ல. அப்போ எப்படி ஒருத்தவங்களை நான் கிறிஸ்துவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம், நீங்கள் யாரையும் மாம்சத்தின்படி அறியாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அறிய முடியும்? ரோமர் 12:10
சகோதர சிநேகத்திலே சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. Be devout to one another in love. அதாவது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சேவை செய்கிறவரா இருங்கள். டிவோட் அப்படின்னா அன்புல ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணுமா, ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிறவரா இருங்கள். ரெண்டாவது, honor one another above yourself. ஒருவரை ஒருவர் உங்களை விட பெரியவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். It's a very straight answer to see somebody not in the flesh. இன்னொருத்தரை மாம்சத்துல பார்க்காம ஆவியில பார்க்கிறதுக்கு இது ரொம்ப நேரான பதில். Be devout to one another in love. Honor one another above yourself. ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள், மற்றவர்களை உங்களிலும் பெரியவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப நீங்க கண்ண மூடி பார்த்தீங்கல்ல, உயரமா குள்ளமா குண்டா, சரி இல்ல கோபக்காரனா அன்பு உள்ளவனா நேசம் உள்ளவனா பாசம் உள்ளவனா, எப்படி பார்த்தாலும் எப்படி அந்த பார்வையில அவங்க மதிக்கத்தக்கவர்களா இருந்தா அவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை விட பெரியவங்களா பார்ப்போம், அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி அவங்க மதிக்கத்தக்கதா இல்லை அப்படின்னா எப்படி செய்வோம்? அதை முடியாதுல்ல, நான் சொல்றது. அப்போ அந்த ரெண்டு பார்வையுமே இல்லாம வேற ஒரு மாதிரி அவனை பார்க்கணும். அப்பதான் நான் எவனா இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுவேன், சேவை செய்வேன். யாரா இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன், இப்ப சுத்தி இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாருக்கும் நீங்க சேவை செய்றீங்க, எல்லாரையும் நீங்க கனம் பண்றீங்க. அவங்க யாரு, என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, நேற்று என்ன பண்ணாங்க, காலையில் என்ன பண்ணாங்க, இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 1 செகண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அப்படிங்கிறது எதையுமே நீங்கள் என்ன பண்ணலை, அக்கௌண்ட்லேயும் என்ன பண்ணலை, வச்சிக்கல. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு சேவை செய்கிறீங்க, அவங்கள உங்களை விட உயர வச்சு கனம்